எடப்பாடி பழனிசாமி வீடு தருவேன்னு சொல்லியிருக்காரு. நானே நிலத்தை வாங்கி நானே கட்டித் தருவேன், அதில் உள்ள செங்கலையும் நானே வைப்பேன், அதில் சிமெண்ட்டையும் நானே பூசுவேன், பெயிண்ட்டும் நானே அடிப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. விஜய் வந்து ரேஷன் கடையில் பெண் இடையாளர்கள், ஆண் இடையாளர்கள்லாம் வேற வச்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாக்கெட் போட்டு தருவேன்னு சொல்லியிருக்காரு. பேசாம இவங்க மளிகை கடை ஆரம்பிச்சிடலாம். கவர்மெண்ட் ஆகிறதுக்கு பதில் இவங்க பண்ண வேண்டிய வேலையே வேற. கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் என்னவோ வீட்டுக்கு எதையாவது அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அஞ்சலை அம்மாள், வீட்டுக்கு வீடு வந்து ரேஷன் தரம் திட்டம், வேலு நாச்சியார் காலில் செருப்பு முதல் தலையில் அந்த என்ன கிளிப்பு போட்டுப்பாங்க இல்லையா பெண்கள், அது கொடுக்கும் திட்டம் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லணும்னு யாராவது 4 பேரை கூப்பிட்டுப்பாங்கப்பா, நல்ல ஐடியாவா ஒன்று சொல்லுப்பா அப்படின்னோடனே, அண்ணே அவங்க எல்லாம் 2000 சொல்லியிருக்காங்கண்ணே, நம்ம 2500 போடுவோண்ணே. சரி எழுதிக்கோ 2500 ரூபாய். 2500 ரூபாய் எவ்வளவு பேருக்கு தரப்போறோம், அது மொத்தமா எத்தனை கோடி ரூபாய் ஆகும், விஜய் என்னும் அண்ணன் தாய்மாமன் சாராயம் விற்பீர்களா அப்படின்னு பார்க்கணும். நீங்க சாராயத்தை நிறுத்தினீங்கன்னா அங்க வேற டமார்னு விழும். ஏன்னா தங்கையுடைய தாலி முக்கியம் அல்லவா, அதுவும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு சவரன் தங்கத்தை வச்சு வேற தாலி எல்லாம் நம்ம வேற பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்ப நீங்க வந்து சாராயத்தை நிறுத்தினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு 54,000 கோடி, அதுக்கு ஒரு 25,000 கோடி, இதுக்கு ஒரு 30,000 கோடி, வீட்டில் இருக்கிற மாணவர்கள் படிக்கிறதுக்கு அம்மா அப்பாவுக்கு காசு, இப்படி எக்கச்சக்கமா. இது நீங்க எல்லாத்துக்கும் டோட்டல் பட்ஜெட் என்ன? பஸ்ல எல்லா பெண்களுக்கும் இலவச பயணம். பஸ்ஸே இருக்காது. பஸ் இருந்தால் தானே பயணமே. பஸ் வாங்குறதுக்கே உங்கள்கிட்ட காசு இருக்காது. பஸ்ஸுக்கு டயர் மாத்துறதுக்கு காசு இருக்காது.